5 பக்க கடிதத்தில் குமுறிய அண்ணாமலை. பாஜகவில் அந்த 4 பேர் திமுக, அதிமுகவுடன் போட்ட ரகசிய டீல். பாஜக தோல்விக்கு இவர்கள்தான் முழு காரணம். டெல்லியில் பகிரங்கமாக குற்றம் சாட்டிய அண்ணாமலை. தனி கட்சி தொடங்கி இடைத்தேர்தலில் போட்டியிட முடிவு. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவில் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை நேற்று டெல்லி புறப்பட்டு சென்றார். அதற்கு முன்னதாகவே பாஜகவிலிருந்து வெளியேறி அவர் புதிய கட்சி தொடங்கப் போவதாக பரபரப்பு செய்திகள் வெளியாகி வந்தன. அண்ணாமலையிடத்தில் அது குறித்த கேள்விகள் கேட்கப்பட்ட நிலையில் 2 நாளில் டெல்லி சென்று திரும்பியதும் அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். இந்த நிலையில் இன்று டெல்லியில் பாஜகவின் தேசிய தலைவர் நிதின் நவீனை சந்தித்த அண்ணாமலை தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். அதையடுத்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் PL சந்தோஷ் உள்ளிட்ட பலரை சந்தித்து தனது ராஜினாமா குறித்த தகவலை தெரிவித்துள்ள நிலையில் அவரது ராஜினாமா கடிதம் இன்னும் ஏற்கப்படாமல் அது குறித்து டெல்லி மேலிட தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் நாளை மறுநாள் தமிழகத்தில் அண்ணாமலை மீடியாக்களை சந்திக்க உள்ளார். அப்போது தான் தொடங்க போகும் புதிய கட்சி, புதிய கொள்கை குறித்து அறிவிப்பதோடு தனது கட்சி எப்படிப்பட்ட பாதையில் பயணிக்கப் போகிறது என்பதையும் அவர் அறிவிக்க உள்ளார். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் இன்னும் 6 மாதங்களில் 5 சட்டசபை தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுவதால் அதில் பெருந்துறை தொகுதியில் அண்ணாமலை களமிறங்க வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வெற்றியோ தோல்வியோ தனது புதிய கட்சிக்கு மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கிறது, தனது கட்சிக்கு எப்படி மக்கள் வரவேற்பு கொடுத்துள்ளார்கள் என்பது போன்ற விஷயங்களை அறிந்து கொள்வதற்காகவும் இந்த இடைத்தேர்தலில் அண்ணாமலை பெருந்துறை தொகுதியில் களமிறங்குகிறார் என்று அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் அண்ணாமலை வருகிற 15ஆம் தேதிக்குள் அவர் புதிய கட்சியை தொடங்கப் போகிறார். அதையடுத்து தனது கட்சி சார்பில் பெருந்துறை தொகுதியில் போட்டியிடுவதை அறிவிக்க உள்ளார். மேலும் தமிழக பாஜகவில் தனக்கு சரியான அங்கீகாரம் கொடுக்கப்படவில்லை. மத்திய அரசு பதவி கிடைக்கும் என்று கூறப்பட்டாலும் அதற்கான வாய்ப்பு இப்போது வரை இல்லை. இது அண்ணாமலைக்கு பெருத்த ஏமாற்றத்தை கொடுத்திருந்தது. இந்த நிலையில்தான் மும்மொழி கல்விக் கொள்கை விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக தனது கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் கோவை பகுதியில் உள்ள அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தலைவா வா தரணி ஆளவா என வாசகங்களுடன் போஸ்டர்களை ஒட்டி பரபரப்பை ஏற்படுத்தினார்கள். இந்த நிலையில்தான் ஜூன் 4ஆம் தேதி அண்ணாமலையின் பிறந்தநாளை முன்னிட்டு தனது புதிய கட்சி குறித்த தகவலை அவர் வெளியிடுவார் என்று செய்திகள் வெளியாகி வந்த நேரத்தில் இப்போது டெல்லிக்கு சென்றவர் தனது ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவரது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையா? அவரை கட்சியில் தக்க வைத்துக் கொள்ளும் முயற்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை இப்படியே போனால் தனக்கு அரசியலில் எதிர்காலமே இருக்காது என்பதனால்தான் தனது எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த புதிய கட்சி தொடங்கும் முடிவுக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் அமித்ஷாவை இன்று சந்தித்த அண்ணாமலை பாஜகவில் உள்ள 2 பெண் தலைவர்கள், ஒரு முன்னாள் தலைவர் மற்றும் முன்னாள் MLA உள்ளிட்ட 5 பேர் பாஜக சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுப்பதாகவும் திமுக, அதிமுகவுடன் ரகசிய கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் பாஜகவை வளர விடாமல் செய்து வருவதாகவும் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை அவர் அமித்ஷாவிடம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் வேட்பாளர்கள் தேர்வில் தனிப்பட்ட முறையில் தலையிட்டதாகவும் பாஜகவின் தோல்விக்கு அதிமுக, திமுக கட்சிகளை விட பாஜகவில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் தான் காரணம் என்றும் நேரடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இதன் காரணமாக பாஜகவில் திராவிட கட்சிகளுடன் ரகசிய டீலிங் வைத்திருக்கும் அத்தனை புள்ளிகளும் அடுத்தடுத்து டெல்லி மேலிடத்தால் களையெடுக்கப்படுவார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. மேலும் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நேபாளம் சென்று ஸ்ரீ ரவிசங்கரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் அண்ணாமலை. அப்போது அவர் இந்த தேர்தலில் நீங்கள் புதிய அரசியல் கட்சியை தொடங்கலாம், முதலில் ஒரு மக்கள் இயக்கத்தை தொடங்கி அதன் பிறகு அதை அரசியல் கட்சியாக மாற்றுமாறு ஆலோசனை கொடுத்துள்ளார். அதனால் ஏற்கனவே தான் நடத்தி வரும் சமூக சேவை அமைப்பை மாநிலம் முழுவதும் முதல் கட்டமாக விரிவுபடுத்த போகிறாராம் அண்ணாமலை. அந்த அறிவிப்பு தான் ஜூலை 4ஆம் தேதியான தனது பிறந்த நாளில் அவர் வெளியிடப் போகிறார். என்றாலும் அண்ணாமலை போன்றவர்களை பாஜகவும் அமித்ஷாவும் அத்தனை எளிதில் இழந்துவிட மாட்டார்கள். அதனால் அவர் கொடுத்த ராஜினாமா கடிதம் குறித்து தொடர்ந்து டெல்லி மேலிடத்தில் ஆலோசனைகள் நடத்தப்பட்டு வருகிறதாம். இது தவிர 5 பக்கங்கள் கொண்ட ஒரு புகார் கடிதத்தையும் அண்ணாமலை அமித்ஷாவிடம் கொடுத்திருக்கிறார். அதில் பாஜகவில் உள்ள சிலர் தன்னை திட்டமிட்டு ஓரங்கட்டுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு உட்கட்சி மோதலில் ஈடுபடும் அவர்களையும் சுட்டிக்காட்டியிருக்கும் அண்ணாமலை சட்டசபை தேர்தலில் படுதோல்விக்கு இவர்கள்தான் காரணம் என்றும் அதற்கான ஆதாரங்களை கொடுத்துள்ளார். இப்படியே போனால் தமிழ்நாட்டில் பாஜகவை இவர்கள் வளரவிட மாட்டார்கள். அதனால்தான் இப்படி ஒரு கட்சியில் இருப்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. என்றாலும் இது போன்ற நபர்களுக்கு தான் கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். அதனால் அவர்களை மீறி என்னால் கட்சியை வளர்க்கும் பணியில் ஈடுபட முடியவில்லை. அதோடு கட்சியும் எனக்கு எந்தவித முக்கியத்துவமான பொறுப்பும் தராமல் ஒரு சாதாரண தொண்டனை போலவே அதிகாரம் இல்லாமல் வைத்திருந்தால் அவர்கள் மேல் என்னால் எதையும் செய்ய முடியவில்லை.
அதன் காரணமாக பாஜகவிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை அந்த கடிதத்தில் டெல்லி மேலிடத்திற்கு தெரிவித்துள்ளாராம். ஆனால் அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியேறுவதால் RSS தலைமை பெரும் ஏமாற்றம் அடைந்துள்ளதாம். என்றாலும் அண்ணாமலை புதிய இயக்கத்தை தொடரலாம். அவருக்கு கொள்கை ரீதியாக தாங்கள் முழு ஆதரவளிக்கவும் திட்டமிட்டுள்ளார்கள். இப்படி அண்ணாமலை தேசியவாத அரசியலில் முன்னெடுப்பதால் தமிழக அரசியல் களம் இனிமேல் சுவாரஸ்யமாக மாறும் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதோடு டெல்லி மேலிடத்தில் குறிப்பாக அண்ணாமலை பாஜகவை விட்டு வெளியேறிவிட்டால் அண்ணாமலை அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு உறுதியாக இருப்பார் என்றும் RSS தலைவர்கள் தெரிவித்துள்ளார்களாம். அந்த வகையில் அண்ணாமலையின் சொந்த அமைப்பான வி தி லீடர்ஸ் என்பதின் உள்கட்டமைப்பை பயன்படுத்தி மக்கள் சக்தி இயக்கம் என்ற பெயரில் அண்ணாமலை இந்த இளைஞர் இயக்கத்தை தொடங்கப் போகிறாராம். முதலில் இதை சமூக ரீதியான ஒரு இயக்கமாக தொடங்கி பின்னர் வலுவான அரசியல் கட்சியாக மாற்றுவதற்கு அண்ணாமலை திட்டமிட்டுள்ளாராம். அந்த வகையில் திமுக பாணியில் தற்போது கட்சி தொடங்க இருக்கும் விஜய் திராவிட மாடல் ஆட்சி நடத்துவதால் அண்ணாமலை அந்த இரண்டு கட்சிகளிடத்திலும் இருந்து மாறுபட்ட கொள்கை ரீதியாக தனது அரசியலில் முன்னெடுக்கப் போகிறாராம். ஆனால் கண்டிப்பாக பாஜக பாணியில் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் பொதுவான ஒரு இயக்கமாகவே அண்ணாமலை தொடங்கப் போகிறார். குறிப்பாக தமிழர் நலன், தமிழர் முன்னேற்றம் என்ற அடிப்படையில் அவர் இந்த புதிய மக்கள் சக்தி இயக்கத்தை தொடங்க இருப்பதாகவும் அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, தலைமை செயலகத்துக்குள் பொதுமக்கள் செல்ல தடை, வாசலுக்கே வந்த முதலமைச்சரின் புகார் பெட்டி. தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிமுக திமுக ஆட்சியில் செய்த காலகட்டங்களிலிருந்து பல சட்ட திட்டங்களில் திருத்தம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக முன்பெல்லாம் தலைமை செயலகத்தில் உள்ள முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு புகார் மனுக்களை அளிப்பதற்கு பொதுமக்கள் நேரடியாகவே உள்ளே சென்றார்கள். ஆனால் விஜய் முதலமைச்சரான பிறகு புகார் மனுக்கள் கொண்டு வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறதாம். இதனால் பல சமயங்களில் கூட்ட நெரிசலும் ஏற்பட்டு வருகிறதாம். அதனால் இதை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக தற்போது தலைமை செயலகத்தின் வெளிப்புறத்திலேயே ஒரு புகார் பெட்டியை வைத்துள்ளார்கள். இனிமேல் யாரும் தலைமை செயலகத்துக்குள் வராமல் வெளியே வைக்கப்பட்டுள்ள இந்த புகார் பெட்டியிலேயே தங்களது மனுக்களை செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி முன்பெல்லாம் வெளியில் நபர்கள் அனுமதி இல்லாமல் சர்வ சாதாரணமாக தலைமை செயலகத்துக்குள் செல்லும் நிலை இருந்தது. ஆனால் இப்போது பாதுகாப்பு காரணங்களுக்காக யாராக இருந்தாலும் உரிய அனுமதி சீட்டு இருந்தால் மட்டுமே தலைமை செயலகத்துக்குள் செல்ல அனுமதிக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளார்கள். மேலும் முன்பை விட இப்போது விஜய் முதலமைச்சரான பிறகு தலைமை செயலகத்திற்குள் கூடுதலான போலீசாரும் பாதுகாப்புக்கு நிறுத்தப்பட்டுள்ளார்கள். அந்த அளவுக்கு செக்யூரிட்டியும் பலப்படுத்தப்பட்டுள்ளது.